கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் உடலை பெரம்பூரில் உள்ள பகுஜன் சமாஜ் கட்சி மாநில அலுவலக வளாகத்தில் அடக்கம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி தாக்கல் செய்த மனுவானது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அது குறித்தான அந்த வழக்கின் விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. காலையிலேயே விசாரணை துவங்கிய நிலையில் பிறகு ஒத்திவைக்கப்பட்டு தற்பொழுது மீண்டும் அந்த வழக்கின் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மனுதாரர் தரப்பிலிருந்தும் அரசு தரப்பிலிருந்தும் தொடர்ந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த நேரத்தில் நீதிபதி தரப்பிலிருந்தும் சில கருத்துகள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. விவரங்களை வழங்கி வருகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். நீங்க குறிப்பிட்ட மாதிரி அரசு தரப்புல இருந்து குறிப்பிட்ட சதுர அடி நிலத்தை வழங்குகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அது எந்த இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய நிலம், அது குறித்தான விவரங்கள் ஏதாவது அங்கு பகிரப்பட்டதா? மனுதாரர் தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட இடமும் எங்கு அமைந்திருக்கிறது, அது குறித்தான விவரங்கள் ஏதாவது அங்க பகிரப்பட்டதா? அதாவது மனுதாரர் தரப்பிலிருந்து மற்றொரு இடத்தை நாங்கள் தேர்வு செய்திருக்கின்றோம் என்று மட்டுமே குறிப்பிடுகிறார்கள். ஆனால் எந்த இடம் என்பதை அவர்கள் இன்னும் வெளிப்படையாக குறிப்பிடவில்லை. வேறொரு இடம் இருக்கிறது என குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அந்த இடம் எந்த இடம் என்பதை அவர்கள் வெளிப்படையாக குறிப்பிடவில்லை. எனவே அருகில் இருக்கக்கூடிய இடத்தில் ஒன்றுதான் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அது எந்த இடம் என்பதை அவர்கள் தெரியப்படுத்தவில்லை. எனவே தற்போது நீதிபதி என்ன தீர்ப்பை கொடுக்கப் போகிறார் என இரண்டு தரப்பிலும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அதாவது தமிழக அரசு தரப்பில் எந்த விதமான சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கும் குந்தகம் இல்லாமல் அமைதியான முறையில் கொண்டு செல்வதற்கான அனைத்து ஒத்துழைப்பையும் தமிழக அரசு வழங்கும் என்று பேசியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த மனிதர்களின் சட்டத்திற்கோ அல்லது மற்ற விஷயங்களுக்கோ தமிழக அரசு எதிராக இல்லை. ஆனால் எதிர்காலத்திலும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத வகையில் இந்த மணிமண்டபம் அதே போல புதைக்கக்கூடிய அந்த பணிகள் உள்ளிட்டவை எல்லாம் நடைபெற வேண்டும் என்பதையும் அரசு தரப்பிலிருந்து வழக்கறிஞர் வாதிட்டு வருகின்றார். எனவே மனுதாரர் தரப்பிலிருந்து தொடர்ந்து இறந்திருப்பவர் ஒரு பெரும் தலைவர், அவருக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், ஆதரவாளர்கள் என பலரும் இருக்கிறார்கள். இந்த பகுதியில மிகுந்த செல்வாக்கு பெற்ற நபராக அவர் இருக்கின்றார். எனவே தொடர்ந்து அவருக்கு ஒரு உரிய புகழ் சேர்க்கக்கூடிய வகையிலே, அவருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலே ஒரு மணிமண்டபம் அமைக்க வேண்டும், அவரது நினைவிடம் வேண்டும். தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு இறந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நினைவிடம் என்பது இருக்கின்றது. அதன் மூலமாக அந்த கட்சியை சார்ந்தவர்கள் மட்டுமில்லாமல் எதிர்கால இளம் தலைமுறையினர் இப்படி ஒரு தலைவர் இருந்தால் அவர் என்னென்ன செயல்களை எல்லாம் இந்த சமுதாயத்திற்கு செய்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே பல்வேறு விஷயங்கள் செய்யப்படுகின்றது. எனவே அது போன்றதொரு புகழும் பெருமையும் இவருக்கும் கிடைக்க வேண்டும். இவரும் சமுதாயத்திற்கு பல பங்காற்றிருக்கின்றார். பல பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பல மாணவர்களுடைய பொதுமக்களுடைய மேம்பாட்டிற்காக பாடுபட்டவராக இருந்திருக்கின்றார். எனவே அதனை நீங்கள் கருத்தில் கொண்டு அவருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலான விஷயத்திற்கு அனுமதி வேண்டும் என்று மனுதாரர் தரப்பிலும் வேண்டுகோளை வைக்கிறார்கள். எனவே திரு ஆம்ஸ்ட்ராங் உடலை அடக்கம் செய்ய மனுதாரர் தெரிவிக்கக்கூடிய புதிய இடமும் குடியிருப்பு பகுதியாகும் என்றும் எப்படி அனுமதி வழங்க முடியும் என்றும் நீதிபதி தற்போது கேள்வி எழுப்பியிருக்கின்றார். கேப்டன் விஜயகாந்த் விவகாரத்தை பொறுத்தவரையிலே அரசுதான் முடிவு செய்தது எனவும் இந்த விவகாரத்தில் சென்னை மாநகராட்சியால் உங்கள் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது என்றும் நீதிபதிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களது கோரிக்கையை அரசுதான் பரிசீலிக்க வேண்டும் எனவும் நீதிபதி தற்போது நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளில் சிறப்பு வழக்காக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து விஜயகாந்த் அவர்களுடைய விவகாரமும் தற்போது பேசு பொருளாக நீதிமன்றத்தில் மாறியிருக்கின்றது. விஜயகாந்த் அவர்கள் மறைந்த போது அவரது உடலை அவரது மண்டபத்திலேயே புதைப்பதற்கு ஒரு சிறப்பு அனுமதியை தமிழக அரசு வழங்கியிருந்தது. அதே போன்றதொரு அனுமதி தங்களுக்கும் வேண்டும் என பிஎஸ்பி சார்பில் பகுஜன் சமாஜ் சார்பிலே கோரிக்கை வைக்கப்படுகின்றது. எனவே அந்த கோரிக்கை ஏற்கப்படுமா என்பதுதான் அவர்கள் தரப்பு ஆதரவாளர்களுடைய ஒரு இயக்கமாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் விஜயகாந்த் விவகாரத்தில் அரசுதான் முடிவு செய்தது எனவும் இந்த விவகாரத்தில் சென்னை மாநகராட்சியால் உங்கள் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது எனவும் நீதிபதி தெரிவித்திருக்கின்றார். உங்களது கோரிக்கையை அரசுதான் பரிசீலிக்க வேண்டும் எனவும் நீதிபதி தெரிவித்திருக்கின்றார். நாங்கள் பாகுபாடு காட்டுவதாக அவர்கள் நினைக்க வேண்டாம் எனவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு தரப்பிலிருந்து தலைமை வழக்கறிஞர்கள் ஆஜராகியிருக்கின்றார்கள். அரசு தரப்பு வழக்கறிஞர்கள். எனவே அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்பது நாங்கள் யாருக்கும் எதிரானவர்கள் அல்ல, எனவே நாங்கள் பாகுபாடு காட்டுவதாக தயவு செய்து எண்ணக்கூடாது என்ற அடிப்படையிலே அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். இப்போது ஏற்கனவே சொன்ன இடமும் புதிதாக சொல்லக்கூடிய 7000 சதுர அடி இடமும் இரண்டு இடமுமே குடியிருப்பு பகுதியிலே சுற்றி இருக்கக்கூடிய இடமாக இருக்கின்றது.
குடியிருப்பு பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய இடத்தில் எப்படி ஒரு பெரிய தலைவருக்கு நினைவிடம் அமைக்க அனுமதிக்க முடியும்? இது எதிர்காலத்தில் பல சிக்கல்களை ஏற்படுத்தும் என்று மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்டி தங்களுடைய வாதங்களை வைத்து வருகின்றார்கள். எனவே இந்த சூழ்நிலையில் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்க போகின்றது? எனவே திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களது உடல் எங்கே புதைக்கப்பட இருக்கின்றது? உடல் ஒரு இடத்தில் புதைக்கப்பட்டு மணிமண்டபம் வேறு இடத்தில் கட்டப்படுமா என்பது குறித்தெல்லாம் கேள்விகள் எழுந்து வருகின்றது. எனவே அது தொடர்பான முக்கியமான அந்த ஆர்குமெண்ட்ஸ், அது தொடர்பான விவாதங்கள் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்றது. அரசு தரப்பிலிருந்து நாங்கள் பாகுபாடு காட்டுவதாக எண்ண வேண்டாம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் அரசு முடிவெடுக்க வேண்டும் என நீதிபதி தற்போது கருத்து தெரிவிக்கின்றார். ஆனால் நீதிபதி தன்னோல் தற்போது கருத்து தெரிவிக்க முடியாது என்றும் தமிழக அரசு தான் இதில் உரிய முடிவெடுக்க வேண்டும் எனவும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞருடைய பதில் என்னவாக இருக்கப் போகிறது என்பதை மனுதாரர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.